எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திருவண்ணாமலை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம், இந்த மாவட்டத்துல எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய? அதாவது திருவண்ணாமலை மாவட்டம், அதாவது திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ரீஜனாவே இது மாறிடுச்சு. அந்த அளவுக்கு திரு ஆவா வேலு வந்து இந்த மாவட்டத்தை அவ்வளவு சூப்பரா வச்சிருக்காருன்னு சொல்லணும். அவர் கரெக்டா எடுத்துட்டு இது வரைக்கும் 16ல ஒரு டீசென்டான எண்ணிக்கையில் ஜெயிச்சாங்க தொகுதிகள். 21ல வந்து அந்த 2 தொகுதிகளை தவிர 8ல வந்து 6 ஜெயிச்சாங்க 21ல. ஸோ அந்த 26ல இவங்க பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாவட்டத்தில் வந்து மொத்தம் 8 தொகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி. ஓகே, இதுல வந்து செங்கம் தொகுதி, இந்த செங்கம் தொகுதின்றது பார்த்தா வச்சுக்கோங்க, இது வந்து இங்க ஒரு திமுக ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, கடந்த காலத்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதி. பல முறை இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக வந்து கடைசியாக 91ல வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக வந்து இந்த தொகுதியில நேரடியாக வெற்றி பெற்றதில்லை. 2011ல எடுத்துட்டோம்னா அதிமுக தேமுதிக கூட்டணியில தேமுதிக இங்க வெற்றி பெறுறாங்க. 46% எடுத்து ஜெயிக்கிறாங்க. ரெண்டாவதா வந்து செல்வ பெருந்தகை, அவர் வந்து இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் இருந்த செல்வ பெருந்தகை, அவர் வந்து எங்க கண்டெஸ்ட் பண்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து போலூர் வரதராஜன் அவர் காங்கிரஸ் வேட்பாளர், அவர் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றார். அதாவது காங்கிரஸ் தொகுதியா இருந்ததால செல்வ பெருந்தகை போய் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் 40% எடுக்கிறாரு. பட் ஆனா அவர் 6% வித்தியாசத்தில் தோக்குறாரு. நீங்க 2016ல எடுத்தீங்கன்னா எம்பி கிரி, திமுகவை சேர்ந்த எம்பி கிரி வந்து அவர் கண்டெஸ்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட் டைம். அவர் வந்து வெற்றி பெற்றாரு. அவர் எதிர் தரப்புல அதிமுக 40% ஓட்டு எடுக்கிறாங்க, பாமக அங்க 7% ஓட்டு எடுக்கிறாங்க. ஸோ ஐடியலி இந்த பாமக ஓட்டு 100% டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தா கூட கொஞ்சம் டைட்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ன்ற போது தான் இருந்திருக்கும். அது ஓரளவு பாமக டிரான்ஸ்ஃபர் ஆன பொழுதுமே 21ல வந்து அவங்க 41% தான் அதிமுக எடுக்கிறாங்க. திமுக வந்து இந்த பாமகல பாதி ஓட்டு இங்க டிரான்ஸ்ஃபர், பாமக வந்தால ஒரு 3% வெளில வந்திருக்கு அதிமுக. அது வந்து திமுகவுக்கு இந்த டெலிட் கன்சல்டேஷன் ஓரளவு கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ 48% திமுக இங்க இருக்காங்க. இந்த தொகுதியில நாம் தமிழருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு பார்த்தோம்னா, நாம் தமிழரும் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை ரீஜியன்ல நாம் தமிழர் வந்து 600 ஓட்டுல ஆரம்பிச்சவங்க வந்து இப்போ 24ல 15,000 ஓட்டு வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. ஸோ நாம் தமிழுக்கும் டீசென்டான ஒரு ஹோல்டு இங்க இருக்கு. இதுல நீங்க 24 பொசிஷன் படி பார்த்தோம்னா திமுக 48% இருக்காங்க, அதிமுக 28%, பாஜக போட்டிட்டாங்க, அவங்க 14% இருக்காங்க. நீங்க பாமக கூட்டணி இருந்தும் இவங்க நாம் தமிழர் 7% இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த என்னோட பார்வை என்னன்னா, திமுக ஒரு சின்ன டென்ஸ் இருந்தாலும் அவங்க ஜஸ்ட்ல மேல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக பாஜக ஓட் டிரான்ஸ்ஃபர் எந்த அளவுக்கு இருக்கும், இது தனி தொகுதி வேற, அவங்க வந்து கரெக்டான கேண்டிடேட் இருப்பாங்களா, ஓட் டிரான்ஸ்ஃபர் இருப்பாங்களா இருக்குமான்னு தெரியாது. நாம் தமிழரோட டென்ட்டு கொஞ்சம் அங்க அந்த அதிமுக பாஜக அணிக்குள்ள இருக்கிறதால இந்த தொகுதி வந்து திமுக ஃபேவரபிளா கொடுத்துறேன். செங்கத்தை தொடர்ந்து அடுத்ததா திருவண்ணாமலை. திருவண்ணாமலையை பொறுத்தவரை நம்ம இங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்ல. இது வர்ச்சுவலி இந்த தொகுதி வந்து ஒரு திமுகவின் கோட்டை தான் சொல்லிடணும். அதிமுக இந்த தொகுதி வெற்றி பெற்றதே கிடையாது. இப்போ பிச்சாண்டியும் ஆவாவேலும் மாறி மாறி, பிச்சாண்டி வந்து 96 2006 இங்க ஜெயிச்சிருந்தா. அதுக்கப்புறம் ஆவாவேலு வந்து 11, 16, 21 தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொசிஷன் தாங்க. கிட்டத்தட்ட 60% ஓட்டு மேல ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு நாட்டி அதிமுகலே இங்க வந்து எதுக்கு இதை கூட்டணி நமக்கு பண்ணி கூட்டணி யாரும் கொடுப்போம் சொல்லி பாஜக கொடுத்தாங்க அந்த தொகுதி. ஆனா அவங்க பாஜக போட்டிட்டு 20% தான் ஓட்டு வந்திருக்கு. ஸோ கம்ஃபர்டபுளா அங்க ஆவாவேலு வந்து இங்க ஜெயிச்சு வர மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் வந்து 2011ல கிட்டத்தட்ட 50% அவர் ஓட்டு இங்க எடுத்தாரு. ஜெயலலிதா வந்து ராமச்சந்திரன் ஒரு கேண்டிடேட் போட்டு ஒர்க் பண்ண க்ளோஸா இருந்தாங்க. பட் அப்படியும் அவர் வீழ்த்த முடியல. இப்ப பார்லிமெண்ட் பொசிஷனே நீங்க இந்த தொகுதியில எடுத்து பாத்தீங்கன்னா 54% ஓட்டுல திமுக இருக்காங்க. இதுல வந்து அதிமுக பிஜேபி ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்குமா அதுவும் தெரியாது. ஸோ ஈஸியா திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில எனக்கு மேலும் ஒரு கேள்வி என்னன்னா, கடந்த 3 ஆண்டுகள்ல இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களின் வருகையானதே அதிகமா இருந்துட்டு இருக்கு.
அவங்க வந்து இந்த டிவோட்டீஸை வச்சு ஒரு போலரைசேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில நடக்காங்க. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா இந்த திருவண்ணாமலை கோயில்ல போர்டு தெலுங்கு இருக்குன்னு, இப்ப திருப்பதியில் இருக்க கோயில் போர்டுல தமிழ் இருக்கு. அப்ப தமிழ் மக்கள் எல்லாம் திருப்பதிக்கு போய் குடியேறாங்க. இவர் வந்து பிச்சாண்டி மாவேலும் தெலுங்கர்ன்றதுக்காக ஜெயிக்கல. அந்த தொகுதியில வந்து எல்லாரும் ஏற்றுக்கூடிய ஒரு லெவல்ல இருக்காங்க. திருவண்ணாமலையிலே இப்ப ஒரு மாநகராட்சி அது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல அதுக்கேற்ற உள்ள வேலை நிறைய நடந்திருக்கு அங்க சிவிக் ஒர்க்கு. ஸோ அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அமைப்பு அவங்களுக்கு இருக்குங்க ஸ்ட்ராங்கா. ஓகே. அடுத்ததாக திருவண்ணாமலையை அடுத்து கீழ்பெண்ணாத்தாரும் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதுதான். இவர் வந்து பிச்சாண்டி வந்து 2006 அப்புறம் இங்க கீழ்பெண்ணாத்தூர் ஷிஃப்ட் ஆனாரு. ஆனா என்னன்னா 2011 ஒரு சிறிய ஓட்டு வித்தியாசத்தில், ஒரு 4000 ஓட்டு வித்தியாசத்துல அவருக்கு கீழ்பெண்ணாத்தூர்ல அவர் தோத்து போறாரு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் அப்போ தோக்கும்போது கூட 45% ஓட்டு எடுத்து தோக்குறாரு. இப்போ அதுக்கப்புறம் அந்த சட்டமன்ற தேர்தல் 2 சட்டமன்றத்தில் 16, 21 ரெண்டுலயுமே 50% ஓட்டு எடுத்துட்டாரு. அவருக்கான இங்க ஸ்ட்ரக்சர் வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல வந்து நீங்க பாமகவுக்கும் இங்க வந்து இப்ப இந்த பகுதியில் பெருசா ஓட்டு என்ன பாமகவுக்கும் ஓட்டு இருக்கு. பட் பாமக ஓட்டு அதிமுக டிரான்ஸ்பர் ஆகியும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பாமக அதிமுக சேர்த்துட்டு 38% தான் வருது அங்க. ஸோ அவங்க அதிமுக கம்ஃபர்டபுள் லீட்ல இந்த தொகுதியில இருக்காங்க. இங்க 2024 பார்லிமெண்ட் பொசிஷன் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அதுலயே வந்து திமுக 47% ஓட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதிமுக பாஜக ஒரு சேர்ந்து 43% தான் இருக்கு. இதுல நாம் தமிழரும் இங்க கொஞ்சம் சிக்னிபிகன்ட் க்ரோத் காட்டியிருக்காங்க. 700 ஓட்டு, 16,000 ஓட்டு, 13,000 ஓட்டுன்னு. ஸோ பாஜக ஓட்டு நாம் தமிழர் கொஞ்சம் டிடென்ட் பண்ணலாம். ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு ஒர்க் பண்ணலாம் அதிமுக. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு மைக்ரோ ஒர்க் பண்ற அளவுக்கு அவங்க கேண்டிடேட் கிடைக்கிறாங்கன்னு தெரியல. திமுக இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்ததாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதியில நிலவரம். கலசப்பாக்கத்தை பொறுத்தவரை இங்கேயும் திமுக அதிமுக வந்து மாறி மாறி ஜெயிச்சு கொடுத்த ஒரு தொகுதி தான் இது. இதுல வந்து 2006 திமுக மாநில அளவில் வெற்றி பெறும்போது இங்க அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி இது. ஸோ அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு இங்க ஆர்கனைசேஷன் இங்க ஓரளவு நல்லதா இருக்கு. முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொகுதி தான் அவர் இப்போ போலூர் ஷிஃப்ட் ஆயிட்டாரு. இப்போ 2011 இந்த பொசிஷன் எப்படி பார்த்தோம் தொகுதியை பொறுத்தவரை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 58% ஓட்டு ஜெயிக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளர் 34% தான் எடுக்கிறார். அதுக்கு அடுத்து 16லயுமே அதிமுக வேட்பாளர் பெரிய ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளருக்கு வந்து பெருசாங்க வர்ற 21 வந்து காங்கிரஸ் போது திமுக நிற்கும் போது அப்போ ஓட்டு வருது 47% திமுக ஓட்டு வருது. அதிமுக ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறாங்க. 43% ஓட்டு எடுக்கிறாங்க. இந்த தொகுதியில வந்து பாமக 12% ஓட்டு இருக்கு. இது அதிமுகவுக்கு ஓரளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டு அந்த கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆனது இங்க நடந்திருக்கு. அந்த கெமிஸ்ட்ரியை பீட் பண்ற மாதிரி கேண்டிடேட்டை திமுக இங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த தொகுதியில வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுக 47% இருக்காங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி இணைஞ்சிருந்தா 44% இருக்கும். நாம் தமிழருக்கும் கொஞ்சம் டீசென்டான ஓட்டு இங்க இருக்கு. ஸோ இது ரொம்ப டைட்டான ஃபைட் தான் இங்க இருக்கும். வேட்பாளர் தேர்வை பொறுத்து தான் இருக்கு இங்க. நம்ம சொல்றது ரொம்ப கஷ்டம். அதிமுகவை சேர்ந்த பன்னீர்செல்வம்க்கு வந்து இங்க நல்ல 2016 ஜெயிச்ச ஒரு கேண்டிடேட் இங்க நல்ல ஒரு இது இருக்கு. பிளஸ் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவரும் கொஞ்சம் லோக்கல் கிளவுட் கொஞ்சம் அங்க இருந்திருக்கு. அதனால அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கலாம். அடுத்ததாக போலூர் சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதி நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? போலூர் தொகுதியை பொறுத்தவரை இது வந்து அதிமுக அதிகம் முறை வென்ற தொகுதி தான் இது தொகுதி. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா போலூர் பொறுத்தவரை என்னன்னா 57 திமுக முதல்ல தேர்தல் களம் நிற்கும் போது திமுக அங்க வெட்ட தொகுதி 57, 62, 67 இந்த 3 தேர்தலுமே வெவ்வேறு வேட்பாளர்களை போட்டு திமுக இங்க ஜெயிச்சாங்க. 71 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 71க்கு பிறகு அதிமுக காங்கிரஸ் இந்த தொகுதி வந்திருக்கு. 89, 96 திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலும் அதிமுக தான் ஒவ்வொரு முறையும் வேற வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்க. 2016 KV சேகர்னு ஒரு வேட்பாளர் திமுக நின்று
இங்க முதல் முறை ஒரு ஒரு 96க்கு அப்புறம் இங்க வெற்றி கொடி நட்டுறாரு. இப்போ 21ல வந்து முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து இங்க ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் ஜெயிக்கும் போதே ஒரு 8000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் இங்க ஃபைட்டு. நீங்க 2024 பார்லிமெண்ட் பொசிஷன் நீங்க எடுத்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க. திமுக 48%, இது அந்த ஆரணி பார்லிமெண்ட் உள்ள வருது, 48%ல இருக்காங்க. அதிமுக வந்து 26%, 18% இந்திய இப்போ பாமக கண்டெஸ்ட் பண்ணாங்க, அவங்க 18% எடுத்து 44% இருக்கிறாங்க. நாம் தமிழர் ஒரு 6%. இதுல வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்றதால கொஞ்சம் ஆர்கனைசிங் கொஞ்சம் பெட்டரா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியா இருக்கிறது, 4% கேப்பை கொஞ்சம் பிச் பண்ணலான்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஸோ அதனால நான் ஒரு சின்ன எட்ஜ் நான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் தொகுதி கொடுப்பேன். ஸோ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இங்க வாய்ப்பு நல்லாவே இருக்கு. நாம் தமிழருக்கும் இங்க பெருசா ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா அமைச்சர் தொகுதியில ஆர்கனைஸ் பண்ணிடுறாரு, 10,000 ஓட்டு தான் அவங்க வச்சிருக்காங்க நாம் தமிழர். 24 அவங்க பெரிய 21ல எடுத்த ஓட்டு தான் அப்படியே 24 கொண்டாடுறாங்க. ஸோ அவங்க அந்த ஜம்ப் ஒன்றும் கொடுக்க முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு கொஞ்சம் ஒரு எட்ஜ் ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் திமுக அவங்க கிரவுண்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணா இங்க திமுகவுக்கு வாய்ப்பு வரலாம். பட் ஆஸ் அப் நான் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன். அடுத்ததாக ஆரணி சட்டமன்ற தொகுதி. ஆரணியை பொறுத்தவரை கொஞ்சம் போட்டி கடினமாக தான் இருக்குன்ற மாதிரி தெரியுது. இந்த தொகுதியோட ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து பெரும்பாலும் அதிமுக இருந்த தொகுதி தான் இது. 67ல தான் முதல் முறை திமுக ஜெயிக்கிறாங்க. இவங்க ஏசி நரசிம்மன் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் 77, 80, 84 3 தேர்தல் இவங்க அதிமுக ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு புதிய நீதி கட்சி நடத்துறாருல ஏசி சண்முகம், அவர் தான் இங்க 80 எம்எல்ஏ இருந்திருக்காரு. அப்புறம் 89ல திமுக ஜெயிக்கிறாங்க, 96ல திமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 2000 திமுக வெற்றி பெற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. 2011ல இது தேமுதிக இங்க ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக இருக்கும் பாபு முருகவேல், அவர் தான் இங்க எம்எல்ஏ வர்றாரு. 16லையும் 21 முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், அதாவது அதிமுக ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் இந்த சேவூர் ராமச்சந்திரன், அவர் இங்க வெற்றி பெறாரு. அப்படி 21ல கூட ஒரு ஸ்மால் மார்ஜின்ல தான் வெற்றி பெறாரு. 14ல வந்து ஒரு 14லையுமே 10,000 ஓட்டு தான் டிஃபரன்ஸு. பட் பாமக அப்போ தனிச்சு என்னது, இப்போ பாமகவுடன் சேர்ந்து நிற்கும் போது பாமக வந்து அந்த கெமிஸ்ட்ரியில 6000 ஓட்டு வெளில வந்திருக்கு. திமுக கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் நெருக்கி இருக்காங்க திமுக. பட் ஒரு 3000 ஓட்டு வித்தியாசத்துல திமுக இங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுல வந்து திமுக கரெக்டான கேண்டிடேட் இங்க இருக்காரா, திமுக கரெக்டான கேண்டிடேட் இங்க இருக்காரா அப்படின்னு தெரியல. அவங்க எப்படி கூட்டணி கட்சிக்கு எதுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா 16லும் 21லும் வேற ஒரு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. யாரு எங்க வேட்பாளர் சரியா தெரியல. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருப்பதால் நான் சேவூர் ராமச்சந்திரனுக்கு ஒரு சின்ன ஒரு எட்ஜு நான் கொடுக்குறேன். இந்த ஆரணி தொகுதியை பொறுத்தவரை இங்க நாம் தமிழருக்கு வந்து இங்கேயும் நம்ம திருவண்ணாமலையில இருக்க மற்ற பகுதிகளில் எப்படி ஓட்டு இருக்கோ அதே அளவு தான் இப்போ இங்கேயும் நாம் தமிழருக்கு இருக்கு. 800 ஓட்டு 16 எடுத்தாங்க. 10,000 ஓட்டு 21ல, 24ல வந்து 13,000 வந்து ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட் பொசிஷன் படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட் தான் அதிமுக பாமக வந்து சேர்ந்து நின்னாங்கன்னா அது எங்கேயோ போகும். இங்க திமுக வந்து 43% தான் அங்க திமுக வேட்பாளர் எடுத்திருக்காங்க. அதிமுக பாமக சேர்ந்துருக்கு 48% போகுது. இவரு நாம் தமிழர் 6% தான் இங்க இருந்திருக்கு. ஸோ இந்த தொகுதி வந்து என்னை பொறுத்தவரை இவரை சேவூர் ராமச்சந்திரனுக்கு நான் ஒரு எட்ஜ் நான் அங்க கொடுப்பேன். ஓகே, அடுத்ததாக செய்யாறு இந்த தொகுதியோட நிலவரம். இந்த செய்யாறு பொறுத்தவரை இதுவும் கொஞ்சம் கோர் திருவண்ணாமலை அந்த ஏரியாஸ்ல இருக்கிறதா கொஞ்சம் திமுக பாசிட்டிவான எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியா தான் இது ஒண்ணு. 62 திமுகவோட 2வது தேர்தல்லையே இங்க வந்து திமுக சேர்ந்த புலவர் கோவிந்தன் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் 67ல ஜெயிச்சிருக்காரு. 71, 77, 80 இந்த 3 தேர்தலுமே திமுக தான் வெற்றி பெறாங்க. அதிமுக முதல் முறையாக 84ல ஜெயிக்கிறாங்க. அப்புறமா திமுக அதிமுக அவங்க வெற்றி பெறக்கூடிய தேர்தலில் எங்க ஜெயிச்சிருக்காங்க திமுக அணி சார்பாக. 2001 அதிமுக அணி சார்பாக பாமக ஜெயிக்கிறாங்க. 6ல திமுக சார்பாக இன்னைக்கு கடலூர் எம்பியாக இருக்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் அவர் ஜெயிக்கிறாரு.
11 வந்து இன்ஃபேக்ட் இது ஒரு பெல்வெதர் கான்ஸ்டியூன்சி மாதிரியே தெரியுது. ஏன்னா நீங்க ஒரு 84க்கு அப்புறம் நீங்க இந்த தொகுதி எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யார் இங்க மாநிலத்தில் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. 84ல இருந்து அதான் ட்ரெண்டா இருக்கு, அவங்க அணியை ஜெயிச்சிருக்கு. ஸோ இப்போ 21ல திமுக சேர்ந்த ஜோதி இங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 2021ல திமுக சேர்ந்த ஜோதி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 2011 பொசிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா 11லயே விஷ்ணு பிரசாத் கிட்டத்தட்ட 40% ஓட்டு எடுத்திருக்காரு. ஆனால் அதிமுக 50% எடுத்தவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஜெயிச்சிருக்காங்க. அப்புறமா நீங்க வந்து 16ல விஷ்ணு பிரசாத் வந்து 33% எடுக்கிறார். பாமக தனிச்சு போட்டிட்டதுல அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது. அதிமுக 37% தான் எடுக்குது. ஸோ அதிமுக பாமக சேர்ந்து நீங்க 55% நீங்க வரணும். ஆனா நீங்க 21ல பாத்தீங்கன்னா 42% இருக்கு. இப்போ 13% அதுல திமுக கொஞ்சம் ஷிஃப்ட் இருக்கு. அதிமுக பாமக சேர்ந்துருந்தார். இதுல வந்து நீங்க 11ல விஷ்ணு பிரசாத் பாமக கூட்டணி இருக்கும்போது 40% இருக்கிறாரு. பாமக தனிச்சு போகும்போது ஒரு விஷ்ணு பிரசாத்துக்கு ஒரு 6% ஓட்டு இழப்பு ஏற்படுது. அது இதே அதிமுக போகும்போது அந்த 6% அதிமுகவை ஏற்றுக்கொள்ளாது. 6% உள்ள வருது. இன்னொரு 8% அந்த 13%. இன்ஃபேக்ட் பாமக 13% இங்க ஷிஃப்ட் ஆயிடுது இங்க திமுக வேட்பாளர் ஜோதின்றதால. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆன ஒரு ஏரியா இது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல வந்து திமுக 41% எடுத்து இருக்கிறாங்க, அதிமுக 24%, பாமக 24%. ஸோ 48% அந்த அணியா ஜெயிக்கிறாங்க. நாம் தமிழர் கொஞ்சம் இது இருக்கு. ஸோ நாம் தமிழருக்கு ஒரு டீசென்டான குரோத்தா இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு டைட்டான ஒரு கான்டெஸ்டா தான் இங்க இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க இதுல வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் 16ல பாமக தனிச்சு போட்டிடும் 18% எடுக்கிறாங்க. அதிமுக 37, திமுக 33. ஸோ 18-37 சேரும்போது 55 வந்திருக்கணும். ஆனா அதிமுக 42 தான் வந்திருக்கு. ஸோ 13% ஓட்டு இங்க போயிருக்கு. அப்படி திமுக அணிக்கு வந்திருக்கு. ஸோ இங்க பாமக ஓட்டர்ஸ் ஃபுல்லி திமுக ஏத்துக்க, ஸோ இங்க பாமக ஓட்டர்ஸ்க்கு ஃபுல்லி அதிமுகவை ஏத்துக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குன்ற மாதிரி. அந்த அடிப்படையில் அந்த 24% ஓட்டு பாமக எடுத்த ஓட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாவே அதிமுக ஷிஃப்ட் ஆகுமான்றது தெரியல. அந்த அடிப்படையில் நான் திமுகவுக்கு இங்க வந்து தொகுதியில் ஒரு எட்ஜ் கொடுக்குறேன். ஓகே, அடுத்ததாக வந்தவாசி சட்டமன்றம். ஸோ இந்த வந்தவாசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக அமைப்பு ரீதியாக இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதி. ஏன்னா இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா 62ல திமுக தன்னுடைய 2வது தேர்தலில் இங்க வெற்றி பெறும்போது திமுக அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. முத்துலிங்கம் அவர்கள் 67ல திமுக ஜெயிக்கிறாங்க, 21லயும் திமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் அதிமுக வந்த பிறகு அதிமுக அணி தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வருது. அப்புறம் 89ல திரும்பவும் திமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் மாறி மாறி அங்கங்க ஜெயிச்சு அவங்க ஜெயிக்கிற தேர்தலில் இங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. 16ல தான் அந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகுது. திமுக சேர்ந்த எஸ் அம்பேத்குமார் என்ற வேட்பாளர் வந்து 16ல ஜெயிக்கிறாங்க. இங்க 2011ல இந்த தொகுதியில எப்படி போட்டி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த குணசேலன் வந்து 52% ஓட்டு ஜெயிக்கிறாரு. திமுக சேர்ந்த கமலக்கண்ணன் 44% ஓட்டு எடுத்துட்டு இங்க ஜெயிக்கிறாரு. அப்படி 2016க்கு வரும்போது திமுக 44% ஓட்டு ஓரளவுக்கு தக்க வச்சிருக்காங்க. ஆனா அதிமுக வந்து பாமக தனிச்சு போட்டியிடும் போது ஒரு பெரிய அளவுக்கு டென்ட் அதிமுகவுக்கு ஆகுது. 13% வடிவேல் ராவணன் வந்து இந்த ஓட்டு போய் பிடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் திமுக 44% பாமக விசிக எல்லாம் சேர்த்து தான். பட் ஆனா திமுக அந்த ஓட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதிமுக அப்ப தேமுதிகவுடன் சேர்ந்துருந்தாங்க 11ல. அவங்க ஓட்டு தான் 16ல வந்து பாமகவும் விசிகாவும் தனிச்சு நிற்கும்போது வெளில வந்திருக்கு. அதாவது தொகுதியில 2011லயே திமுகவுக்கு வந்து பாமக விசிக ஓட்டு ஃபுல்லி டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஏன்னா அந்த ஓட்டர்ஸ்க்கு திமுகவை ஏத்துக்கிறத விட அந்த கூட்டணியில அவங்களுக்கு உடன்பாடல. அதனால அவங்க வந்து இந்த 11ல ஓட்டு போடல. 2016ல அவங்க தனிச்சு நிற்கும் போது பாமக ஓட்டர்ஸ் கொஞ்சம் வெளில வர்றாங்க. வெளில வந்து அன்புமணி இப்படி நினைக்கிறாங்க. அவங்க விசிகா ஓட்டர்ஸ் அந்த மக்கள் நீதி மையமா
அந்த மக்கள் நல கூட்டணிக்கு நினைக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை அந்த திமுகவோட ஸ்ட்ரக்சருக்கு இங்க ஒரு இப்போ 2021 எடுத்துட்டீங்கன்னா 55% போயிடுச்சு. அதிமுக சேர்ந்து நிற்கும் போது, பாமக சேர்ந்து நிற்கும் போது அது அந்த 6% ஓட்டும் இப்ப 6% ஓட்டுல வந்துருக்கலாம். பட் அதிமுக ஒரு தலித் ஓட்டு எடுத்துருக்காங்க, அது முழுக்க திமுக போய் திமுக 55% ஓட்டுல போயிட்டாங்க. நாம் தமிழருக்கு இப்போ 2016 680 ஓட்டு எடுத்த நாம் தமிழருக்கு ஒரு 9000 ஓட்டு எடுத்திருக்காங்கன்னா, அங்க இருக்கிற தலித் மக்கள் பாமக கூட்டணிக்கு எதிராக 11 அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க, 16லயும் கொஞ்சம் அதிமுக இருந்திருக்காங்க. 21 சேர்ந்த பிறகு அந்த தலித் கன்சாலிடேஷன் கொஞ்சம் திமுகவுக்கு இந்த தொகுதியில் வந்தவாசியில் நல்லாவே நடந்திருக்கு. இப்போ நீங்க பார்லிமெண்ட் பொசிஷன் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, திமுக 48% இங்க இருக்காங்க, அதிமுக 18% தான் இருக்காங்க, பாமக 25%. நான் சொன்ன பாமக அவங்க இருக்காங்க, இவங்க நாம் 5% இருக்கு. அதிமுக பாமக இடையே ஓட் டிரான்ஸ்பர் இஷ்யூஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு. இப்போ 25% நிற்கும் போது 18%, அந்த 18% எல்லா செக்ஷனும் இருப்பாங்க. பாமகவுக்கு இங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, சரி அதிமுக நிற்கும் போது பாமக ஓட்டிங் கட்ட வருமா, இதெல்லாம் இருக்கு. திமுக வேட்பாளர் ரொம்ப இங்க திமுக பேஸ் ஓட் 48% அதிகமாக எடுத்த வேட்பாளர் அம்பேத்குமார்ன்றதால இந்த தொகுதியில திமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக இங்க வந்தவாசியில் வெற்றி பெறும். நிச்சயமா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள், செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி. இதுல 3 தொகுதிகள் அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதுல குறிப்பா கலசப்பாக்கம் அதிமுக, உறுதியா அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடமா போலூர் இருக்கிறது. அதனை தொடர்ந்து ஆரணியிலும் அதிமுக கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்ற இருக்கக்கூடிய செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பண்ணாத்தூர், ஆரணியில செய்யாறு, வந்தவாசி எல்லாமே திமுக பக்கம் போகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திப்போம்.